தசகம் 19 பிரச்சேதசர்கள் சரித்தம். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம், பகவானின் அம்சாவதாரமாக பிருது சக்கரவர்த்தி தோன்றினார்னு. அந்த பிருது சக்கரவர்த்தி வம்சத்தில் தோன்றியவர் இந்த பிரச்சேதசர்கள். முதல் ஸ்லோகம். பிருதோஸ்து நப்தா, பிருது சக்கரவர்த்தியின் கொள்ளுப்பேரன். நப்தான்னா கொள்ளுப்பேரன். பிருது தர்ம கர்மடக, மிகச்சிறந்த தர்மங்களை செய்ய விருப்பம் கொண்டவனாகிய பிராச்சீன பர்ஹீஸ் என்கின்ற யுவதோ, ஒரு இளம் பெண்ணாகிய சதத்ருதோ என்ற பெண்ணை திருமணம் செய்து பிரச்சேதசோ நாம சுச்சேதசுதான், மிகுந்த ஞானமுடைய 10 குழந்தைகள் அஜீஜனத்வத் ஈண்டெடுத்தார்கள். உன்னுடைய கருணாங்குராணிவ, கருணை என்னும் விதையிலிருந்து முளைத்தவர்களைப் போல நல்ல ஞானமுடைய பிரச்சேதசர்களை பெற்றெடுத்தார்கள். இதன் கருத்து என்னென்ன? பிருத்துவின் கொள்ளுப்பேரன் உயர்ந்த தர்மங்களில் நிலைத்து நிற்பவனாக பிராச்சீன பர்ஹீஸ் சததத்ருதை என்கின்ற இளம் பெண்ணை மணந்தான். அவர்களுக்கு பிரச்சேதஸ் என்ற சிறந்த ஞானமுள்ள 10 குழந்தைகள் பகவானின் கருணையினால் பெற்றெடுத்தார்கள். ஸ்லோகம் 2. பித்ருஸ்ருச்சா நிரதஸ்ய சாசனாத். பித்ருஸ் அந்த தந்தையானவர் பிராச்சீன பர்ஹீர். சிஸ்ருக்ஷா நிரதஸ்ய வம்சத்தை விருத்தி செய்ய வேண்டும் என ஆசைப்பட்டு சாசனாத் தன்னுடைய மகன்களாகிய 10 பிரச்சேதர்களிடம் கட்டளையிட பவத்தபஸ்யா உன்னை குறித்து தவம் செய்து நிரதாத்வசாபிதே தவம் செய்த பின்னர் இல்லறத்தை ஏற்றுக்கொண்டதாக கூறி பயோநிதிம் பச்சிம மேத்ய தத்தடே, பயோநிதிம் பச்சிம மேத்ய மேற்கு பக்கம் இருக்கக்கூடிய கடலையை நோக்கி சென்று தத்தடே அங்கேயே சரோவரம் ஒரு சரோவரம் எப்படிப்பட்டதுன்னா சந்தத்ருஷூர் அங்கே அவர்கள் கண்டார்கள். மனோகரம் மிக அழகாக ஒரு ஏரியை கண்டார்கள். அங்கு அடைந்து தவம் செய்ய விரும்பினர். இதன் பொருள் என்னன்னா, தங்கள் வம்சமானது விருத்தி செய்ய வேண்டும் என்று தந்தை விரும்பியதாலே அதற்கு முன்பு பிரச்சேதசர்கள் 10 பேரும் உன்னை குறித்து குருவாயூரப்பா தவம் புரிந்து அருளை பெறலாம் என மேற்கு கரையிலே இருக்கும் ஒரு ஏரியை அடைந்தார்கள். ஸ்லோகம் 3. ததா பவதீர்த்தமிதம் சமாகதோ. ததா அப்பொழுது, எப்பொழுது? இவர்கள் அந்த ஏரிக்கரையை அடைந்த நேரத்திலே மிதம் பவத் தீர்த்தம், பவத் தீர்த்தம் உன்னுடைய தீர்த்தம், அந்த ஏரி என்பது பகவானின் அடியார்கள் அடிக்கடி தவம் செய்யக்கூடிய இடம் என்பதால் தன்னுடைய இடம் என பகவான் அபிமானித்திருக்கின்றார். உன்னுடைய அந்த பொய்கையில் அவர்கள் அடைந்த பொழுது பவோ பவ சேவக தர்ஷனாத்ருதக, பவக பவன்ன சிவன், பகவான் ஆகிய சிவபெருமான் சமாகதக அங்கே வந்தார். எதற்கென்ன? பவத் உன்னுடைய சேவக சேவை செய்யும் அடியார்களை தர்ஷ ஆத்ருதக காண்பதற்கு விருப்பம் கொண்டவராக. யாரை? உன்னுடைய சேவர்களாகிய பிரச்சேதஸ்களை தரிசிக்க வேண்டும் என்ற ஆவலில் பிரகாசமாசாத்தியபுர பிரச்சேதசாம், பிரகாசமாசாத்தியபுர அவர்கள் எதிரிலேயே பிரகாசமாக வெளிப்படுத்தி காட்டினார் சிவபெருமான். பிரச்சேதசாம் உபாதிசத் அந்த பிரச்சேதசர்களுக்கு சிவபெருமான்
தமஸ்தவஸ்தவம் பக்த தமக, உன்னுடைய அடியார்களுக்குள் மிக தலை சிறந்தவனான சிவபெருமான் என்ன செய்தார்னா, தவ உன்னை குறித்த ஸ்தவம் துதியாகிய ருத்ரகீதம் என்னும் துதியை, ருத்ரனாகிய சிவபெருமான் நாராயணனை குறித்து சொன்ன ருத்ரகீதம், அப்படிப்பட்ட அந்த துதியை, உன்னை குறித்த அந்த ஸ்துதியை உபஹாதிசத், அந்த பிரசேதசர்களுக்கு சிவபெருமான் உபதேசித்தார். இதன் பொருள் என்னென்ன, அந்த பொய்கை கரைக்கு அந்த சமயம் உன் அடியார்களை காண உன் பக்தரில் தலை சிறந்த சிவபெருமானும் வந்தார். தன்னை அவன் வெளிப்படுத்தி காட்டி ருத்ரகீதம் என்னும் துதியையும் உபதேசித்தார். ஸ்லோகம் 4. ஸ்தவம் ஜபந்தஸ்தமமீ ஜலாந்தரே. ஸ்தவம், இந்த ருத்ரகீதத்தை ஜபித்து கொண்டே தண்ணீருக்குள்ளே இருந்தார்கள் பிரசேதசர்கள். பவந்தமாசே விஷதாயுதம் சமா, அயுதம்ன 10,000, சமான வருடம். ஆசே விஷதா, ஆஷே விஷதா அப்படின்னா தவம். 10,000 வருடங்கள் உன்னை ஜபித்து கொண்டே இருந்தார்கள், தவம் செய்து கொண்டு இருந்தார்கள். பவஸ் சுகாஸ்வாதரசாதமீஸ்வியான், உன்னை தியானித்து கொண்டே சுகாஸ்வாத சுகத்தில் அந்த ரசாத ரசத்தை ஈஸ்வியான் பருகிக்கொண்டே பபுவ காலோ, இத்தனை வருடங்கள் எளிதாக கடந்து வந்தார்கள். துருவவன்ன சீக்கிரதா, ஆனால் துருவனைப் போல் அவ்வளவு சீக்கிரமாக உன்னை தரிசிக்க இயலவில்லை. கருத்து என்னென்ன, ருத்ரகீதத்தை ஜபித்த பிரசேதசர்கள் தண்ணீருக்குள்ளேயே இருந்த நிலையில் 10,000 வருடம் தியானம் செய்து அந்த சுகத்திலே இன்பத்தை அனுபவித்தே 10,000 வருடத்தை கழித்தார்கள். துருவனைப் போல அவ்வளவு சீக்கிரமாக உன்னை பார்க்க முடியவில்லை. ஸ்லோகம் 5. தபோபிரேஷாம் அதிமார்த்தவத்திபிஹி, தபோபி தவத்தினால், அதிமார்த்தவத்திபிகி மிக அதிகமாக வளர்ந்த, ஏஷாம் இந்த பிரசேதசர்களின், சயஜ்ஜஹிம்சா நிரதோபி பாவித, சயஜ்ஜஹிம்சா நிரத, யாகங்களை கெடுப்பதில் முனைப்பு கொண்டிருந்தவனான ச அபி வேணன் என்ற இவர்களது அந்த மூதாதை கூட பாவித்த புனிதமாக்கப்பட்டான். பிதாபிதேசம் கிருஹயாத நாரத, பிதாபிதேசம் அவர்களது தந்தையான பிராச்சீன பர்கிசும், கிருஹயாத்த தனது மாளிகைக்கு எழுந்தருளிய நாரதர், பிரதட்சிதாத்மா பவதாத்மயாம் யயோ, நாரத பிரதட்சிதாத்மா நாரதரால் ஆத்ம ஞானம் அளிக்கப்பட்டு, பவத்தாத்மதாம் உனது பரமாத்ம ஸ்வரூபத்தை அறிந்து, யயோ உன் திருவடி அடைந்தார். கருத்து என்னென்ன, பிரசேதஸ்களின் தபஸ் நாளுக்கு நாள் வளர, இந்த தபஸால் இவர்கள் தந்தையான பிராச்சீன பர்கிஸை தூய்மையாக்கியது. அவருக்கு நாரதரும் தேடி வந்து உபதேசித்து ஆத்ம தத்துவத்தை சொல்லி பின் பகவானை தியானிக்க சொல்ல, அதன்படி வழி நின்று பிராச்சீன பர்கிஸ் என்பவன் மோட்சமடைந்தான். ஸ்லோகம் 6. பிரச்சேதசர்கள் எப்படி வைகுண்டம் அடைந்தார்கள் என்பதை பற்றி இந்த ஸ்லோகத்தில் கூறுகிறார். கிருபாபலே நைவ, உன்னுடைய கருணையின் பலத்தினாலேயே புறப்பிரச்சேதசாம் பிரச்சேதசர்களுக்கு எதிரில் பிரகாசமாக்கா உன்னை நீ வெளிப்படுத்தினாய். எப்படி? பதக்கேந்திர வாகனக, பறவைகளின் தலைவனாகிய கருட வாகனத்தில் காட்சியளித்தாய். நாராயணியத்தில் இது 4வது கருட சேவை. விராஜி சக்கராதி, ஒளி வீசக்கூடிய சுதர்சன சக்கரத்தையும், வரஹயுதாம் சுபி
சிறந்த ஆயுதங்களையும் புஜாபிரஷ்டாபி 8 திருக்கரங்களும் ஏந்திக்கொண்டு ருதஞ்சித ஜுதி ஒளியை சுற்றிலும் பரவச் செய்து அவர்கள் முன்னால் தோன்றினாய். கருத்து என்னென்ன? உன் கருணையினால் நீ பிரச்சேதசர் முன் தோன்றினாய், உன்னை வெளிப்படுத்தினாய், கருட வாகனத்தின் மேல் காட்சியளித்தாய். சக்கரம் உள்ளிட்ட 8 திருக்கரங்களில் 8 திவ்யாயுதங்கள்னு ஆயுதங்களை ஏந்தி எங்கும் ஒளிவீசி ஒளிபரப்பிக்கொண்டு தோன்றினாய். 7வது ஸ்லோகம். பிரச்சேதசம். இந்த 10 பிரச்சேதசர்கள் தாவத் அப்பொழுது, எப்பொழுது? கருட வாகனத்தில் காட்சியளித்த பொழுது. அயாச்சதா அவர்கள் எதுவுமே யாசிக்காமலே, மபி அவர்கள் பிரார்த்திக்காமலேயே, துவமேவ நீயாகவே உன்னுடைய காருண்ய கருணையின் மிகுதியால், வராத்வரானதா நிறைய வரானதா வரங்களை, நல்ல மகன் பிறப்பான், நல்ல புகழ் கிடைக்கும் என அருளினாய். பவத் சிந்தாபி அவர்களை, பிரசேதசர்களை சிந்தாபி நினைத்தாலே, சிவாய அப்படின்னா மங்களம், மங்களமானது ஏற்படும். தேகினாம் தேகின மனிதன், உயிர்கள் உயிருள்ள அனைவரும் பவத் சௌருத்ர நுதிச்ச காமதா அவ்வாறு வச்சௌருத்ர நுதிச்ச அந்த ருத்ரகீதத்தை பாடினாலும், காமதா யாராக இருந்தாலும் நினைப்பவர்களுக்கு விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்று. அடியார்களையும் பகவானை நினைத்தாலும், பகவானின் அடியார்களை நினைத்தாலும், அப்போ 10 பிரசேதசர்களை கதைகளை யார் நினைத்தாலும் மங்களம் உண்டாகும், சகோதர ஒற்றுமையும் உண்டாகும், சொத்து பிரச்சனை தீரும், ஒற்றுமையானது ஏற்படும். இதன் கருத்து என்னென்ன? பிரச்சேதசர்கள் வரம் வேண்டாது போது கூட நீயே உன் கருணையின் மிகுதியால் அவர்களுக்கு வரமளித்தாய். உங்களை தியானிப்பவர்களுக்கு மங்களம் உண்டாகும் என்று சொன்னாய் என்று. அது மட்டுமில்லாமல் இந்த ஸ்துதி செய்த ருத்ரகீதம் அதை பாடினாலும் விருப்பங்கள் எல்லோருக்கும் நிறைவேற்றும், எல்லா விருப்பங்களும் நிறைவேறும் என்று கூறினார். 8வது ஸ்லோகம். அவாப்பிய காந்தாம் தனயம் மகீருகாம். அவாப்பிய அப்பொழுது பகவான் அவர்களுக்கு வரம் கொடுக்கின்றார். காந்தாம் நீங்கள் அனைவரும் ஒரு மனைவியை பெறுவீர்கள். 10 பேருக்கு ஒரு மனைவி. அந்த மனைவி யாரென்றால் மகீருகா மரங்களினுடைய தலைவனின் மகளாகிய மாரீச்சா என்பவளை மனைவியாக அடைவீர்கள். தயாரமத்வம் தசலட்சவஷரீம். தயாரமத்வம் நீங்கள் சந்தோஷமாக வாழ்வீர்கள் என வரம் கொடுத்தார். அதன்பின் 10 லட்சம் வசரிம் வருடங்கள் சுதோஸ்து உங்களுக்கு ஒரு மகன் பிறப்பான். சுதோஸ்து தச்சோ தச்சன் என்று அவனுக்கு பெயர் வையுங்கள். அவன் உறுதியோடு தெளிவோடு இருப்பான். அவனுக்கு தச்சன் என்று பெயர் வையுங்கள். தயாரமத்வம் தசலட்சவச்சரீம் சுதோஸ்து தச்சோ நனுதச்சனாச்சமாம். அவனுக்கு தச்சன் என்று பெயர் வையுங்கள். அதன் பிறகு உடனே என்னிடம் பிரயாஷ்யதேதி ஞகதோ முதைவதான். பிரயாஷ்யதேதி நீங்கள் 10 பேர் என்னிடம் வந்து விடுங்கள், மோட்சத்தை தருகின்றேன். ஞகதோ அவ்வாறு அவர்களிடம் சொன்னாய். உதைவத்தான் என மிக மகிழ்ச்சியோடு மகிழ்ந்த முகத்தோடு கூறினீர்கள். இதன் கருத்து என்னென்ன? மரங்களின் மகளான மாரீச்சாவை நீங்கள் மணந்து கொண்டு 10 லட்சம் வருடம் வாழ்வீர்கள். வாழ்ந்த பிறகு தச்சன் என்கின்ற ஒரு மகன் பிறப்பான். அவன் பிறந்தவுடனே என்னிடம் வந்து விடுங்கள், உங்களுக்கு மோட்சத்தை அளிக்கிறேன் என்று பிரசேதசர்களுக்கு குருவாயூரப்பா நீ சொன்னாய். ஸ்லோகம் 9. ததச்சதே பூதலரோ தினஸ்தருன்
ததச்சதி. அவர்கள் தவத்தை முடித்து அந்த நீரிலிருந்து வெளியில் வரும்பொழுது பூதலரோதினஸ்தருண், மரங்கள், அந்த பூதலம் முழுவதும் மரங்கள் நிறைந்த காடாக இருந்தது. கிருதா தகந்தோ துருகினேன வாரிதாக. கிருதா, அதனால் பிரச்சேதசர்கள் கோபம் கொண்டு, தகந்தோ, அதிகப்படியாக உள்ள மரங்களை எரித்தனர். துருகினேன, அந்த துருகினனாகிய பிரம்மா, வாரிதாக, இவர்கள் மரங்களை எரிப்பதை தடுத்து இனி எரிக்க வேண்டாம் என தடுத்து விடுகின்றார். துருமைச்ச தத்தாம் தனயாம் அவாப்யதாம். துருமைச்ச தத்தாம், அவ்வாறு மரம் எரிப்பதை தடுத்ததால் அந்த மரங்கள் எல்லாம் சேர்ந்து தங்களின் மகளாகிய தனயாம், அவர்களுடைய மகளாகிய மாரீச்சா என்பவளை அவாப்ய, உங்களுக்கு கொடுத்தார்கள். அவாப்யதாம், திருமணம் செய்து கொடுக்கின்றார்கள். த்வதுக்த காலம் சுகினோ பிரேமிரே. த்வதுக்த காலம், உன்னால் சொல்லப்பட்ட அந்த சரியான காலம் வரை, சுகினோ பிரேமிரே, இந்த பூமியில் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார்கள். 10 பிரசேதசர்களும் மாரீச்சாவை மணந்து கொண்டு 10 லட்சம் வருடங்கள் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் என கூறுகின்றார் பட்டத்ரி. ஸ்லோகம் 10. அவாப்யதச்சம் ச சுதம் கிருதாத்வரா. அவாப்ய, அவ்வாறு நீங்கள் தச்சம் ச, தச்சன் என்ற மகனை பெற்று, சுதம் கிருதாத்வரான், நிறைய யாகங்கள் பக்தியோடு செய்து, பிரச்சேதசோ நாரத லப்தயா தியா. பிரச்சேதசோ நாரத, நாரதர் மூலமாக இந்த பிரச்சேதசர்கள் லப்தயா, உபதேசம் பெறுகின்றார்கள். அவாபுரானந்த பதம் ததா விதஸ். அவாபுரா, அதன் பின் நந்தபதம், ஆனந்த பதமாகிய வைகுண்டத்தை அடைந்தார்கள். ததாவிதஸ், அதை போல், த்வமீச்சவாதாலய நாதபாகி மாம், குருவாயூரப்பா என்னையும் காத்தருள் என்று பட்டத்ரி கூறுகின்றார். இதிலிருந்து நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய விஷயம் 2. இல்வாழ்க்கை வாழும் பொழுது பகவானை வணங்கி அவன் அருளோடு வாழும் பொழுது இந்த உலகத்திலும் நல்ல வாழ்க்கை, அவ்வுலகத்திலும் மோட்சம் கிடைக்கின்றது. இதற்காக ஒரு தசகம் சொல்ல வேண்டுமா அப்படின்னு நினைக்கலாம். நாம் வாழ்வதற்கு ஒரு விதமாக ஏற்பாடு செய்து தந்துள்ளார். நிலம் முழுவதும் மரங்களால் ஆக்கிரமித்திருந்த பொழுது விவசாயம் பயிர் செய்ய கொஞ்ச இடம் தேவை. அந்த இடத்தை பூமியில் பெற்று தந்தவர்கள் பிரச்சேதசர்கள். அந்த வகையில் நாம் அவர்களை நினைவு கொள்ள இந்த வரலாறு பாகவதத்திலும் வருகின்றது, நாராயணியத்திலும் பட்டத்ரி விளக்கி கூறியிருக்கின்றார். ராதே கிருஷ்ணா. சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து.